நினைச்சத ஒரு வழியா சாதிச்சுட்ட என்ன? என்னம்மா சொல்றா? சின்ன பண்ணி உனக்கு இன்னுமா புரியல? உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தால அததான் உன் அம்மாக்காரியா அப்படி சொல்றா, வேற ஒண்ணும் இல்லை. வாசல்லயே நிக்க வச்சு பேசுவா இவ வீட்டா, எல்லா கதையும் கேட்பா. அங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு, எது எது என்ன என்னன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட அறிவில்லை. பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்காங்களா வீட்டுக்குள்ள கூப்பிடுவாளா இல்ல இங்கேயே நிக்க வச்சுட்டு பேசுவாளான்ட்டு. ஆர்த்தி எடுத்துட்டு சீக்கிரமா கூப்பிடு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். லைலா இங்க வா, வந்து இத ஆர்த்தி எடுவா. அதோ வரங்கட்டே. ஊரு கண்ணு உழவு கண்ணு எல்லா கண்ணும் போய் ஒழிய கொல்லி கண்ணு பேய் கண்ணு. சரி சரி லைலா, அதை எடுத்துட்டு போயிட்டு வெளியே ஊத்திட்டு வந்துரு சரியா? வாங்க வாங்க உள்ள போவோம். கருக்கல்ல கூட்டிட்டு வராம நல்ல வேலைக்கு வெளிச்சமா இருக்கும் போதே கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். பிள்ளைக்கு பண்ணி காத்து ஒத்துக்காது. ஆமா, உள்ள தூக்கிட்டு போவோம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சரிம்மா. லைலா அதை வெளியே ஊத்திருமா. சரிங்கட்டே. சரி சரி. எம்மடி உள்ள ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அங்கன வச்சுட்டு பாலை கொடு. குழந்தைய ரொம்ப நேரமா பசியில கிடப்பான் என்ன? சரிம்மா. ஒரு நிமிஷம் இரு. என்ன கழுத்துல நல்லா பளபளன்னு இருக்கா மாதிரி இருக்கு? ஏத்தே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அவங்க இருக்காங்கல்ல. சொல்லும் போது தெளிவா சொல்லிடி. யாருடி? அதான் அண்ணியோட மாமியாரு. அவங்க 5 பவுன் நகைய பிள்ளைக்கு போட்டிருக்காங்க. யாருக்கு தெரியும்? அது கவரிங்கா கூட இருக்கலாம். அவ எப்படி மனசு வந்து போடுவா? ஏம்மா, நீ சும்மா குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதே. ஆமா, இப்பதான் வந்திருக்கோம், ஏதாச்சும் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கி. எதுக்கு? எப்ப என்னப்பா இதெல்லாம்? அவளுக்கு வேற வேலை இல்லை, இதுதான் வேலை. ஆமா, எனக்கு இதுதான் வேலை. நீங்க 2 பேரும் அப்படியே உத்தமனுங்களா இருப்பீங்க. ஆமா, வாயை கலராதீங்க சொல்லிட்டேன். அவங்க மாமியாக்காரு அப்படி பண்ணவ தானே. மாசமா இருக்க பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டிட்டு அப்புறம் என்ன? என்ன மாப்பிள்ள என்ன கரெக்டா தானே சொல்றேன்? தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு இருந்தா மட்டும் நீங்க பண்ணதுல இல்லைன்னு ஆயிருமா? அவரும் தானடி சேர்ந்துக்கிட்டு பண்ணாரு. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி உன்னை அடிச்சு எவ்வளவு பண்ணாங்க. இதெல்லாம் இப்ப மறந்துருன்னா சரியாயிருமா? ஏமா, நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கம்மா. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆமாட்டி, பண்ணதை சொல்லி காமிச்சா உனக்கு தேவையில்லாததான் தெரியும். சரி வா சின்ன பண்ணி, எனக்கு வர நேரமாவது. நான் உன்னை விட்டுட்டு நான் கிளம்பணும். ஏமா இந்த இது அக்காவோட துணி எல்லாம் இருக்கு, பழசுன்னு நினைக்க துவைச்சிரு. சரி சரி. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன கதையில இருக்கீங்க? இல்ல நான் கேட்க, ஒரு பேரனும் பேத்தியோ பெத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எண்ணத்துல இருக்கீங்களா இல்லையா? இல்ல என்னதான் 2 பேருக்கும் கதை? பாத்தியால நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உன் பொண்டாட்டிய நான் மதிக்காம போய்கிட்டே இருக்கா. ஏம்மா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு சரியா? இப்பதான் மாமாவையும் அக்காவையும் இந்த மாதிரி மனசை கஷ்டப்படுத்தி அனுப்புனேன். இப்பதான் அவ ஏதோ திருந்தி இருக்கா. திரும்பியும் அவளை பல வரையும் மாத்திராத. உன்னாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம். முதல்ல நீ அவளை வேற வீட்டு பொண்ணா நினைக்கிறதுனாலதான். இதே அக்காவா இருந்தா நீ இந்த வார்த்தையை கேட்டிருப்பியா? சொல்லு. தேவையில்லாம பேசாதம்மா இதுக்கப்புறம். இங்க பாரு, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு தெரியல. ஆனா பேசுறது எல்லாமே தப்பு தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, என்னத்த சொல்லுறதுன்னே தெரியல. அது மாப்பிள்ள வந்ததும் வராமையும் நான் எங்கன்னா போறேன், உங்களை விட்டுட்டு போறதுக்குதான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் வீடு இருக்கா இல்ல வாசல் இருக்கா சொல்லி? எதுவும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்க வேண்டியது. எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் வெடுக்கு 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 வெடுக்குன்னு பேசிக்கிட்டு என்னத்தை தான் பேசுறியோன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது என்னடா கூத்தா இருக்கு? நம்ம என்னடா கேட்டோம் அப்படி? அவரு பண்ணத சொன்னேன். இவ ஒரு பிள்ளைய பெத்து தர வேண்டியதானேன்னு கேட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட எதுவும் பேச முடியல. இது என் மாமியாரா இருந்தா எனக்கு என்ன புடி பிடிச்சிருப்பா எம்மாடியோ. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நீங்க சோகமா இருக்காதீங்க சரியா? எங்க அம்மைக்கு வேற வேலை இல்லை. எதையாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருப்பா இப்படியே. நம்ம குழந்தை கொஞ்சம் இதுவானதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம். நீங்க இன்னைக்கு போயிட்டு வீட்டு வேலை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வர வேலையை பாருங்க. என்ன சொல்றீங்க? சரி சின்ன பொண்ணு. நம்ம யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? உங்க அம்மா ஒரு நாள் கெட்டவளா பேசுனா இன்னொரு நாள் நல்லவளா பேசுவா. என் அம்மா ஒரு நாள் கெட்டவளா பேசுனா இன்னொரு நாள் நல்லவளா பேசுவா சரியா? யாரையுமே நம்ம ஒண்டி இருக்க கூடாது. நம்மளுக்குன்ட்டு ஒரு குடுத்தனம் இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். முதல்ல அந்த வீட்டை ரெடி பண்ணுங்க. சரி சின்ன பொண்ணு. சரி, நீயும் கோவத்துல இருக்க, அப்போ போய் குளிச்சுட்டு வா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து டயர்டா இருக்கும்ல, அப்போ போய் குளிச்சுட்டு வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு பால் கொடு சரியா? நான் போயிட்டு வாரேன், என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வாரேன் சரியா சின்ன பொண்ணு? சரிங்க, பார்த்து இருந்துட்டு வாங்க. எங்க அம்மா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சரிங்களா? சரி சின்ன பொண்ணு, அவங்க உண்மையை தானே சொன்னாங்க.
சின்ன பொண்ணு என்னாச்சுமா? மாப்பிள்ளை உடனே வந்தது வராமே கிளம்பிட்டாரு. எல்லாம் அம்மானாலதான்ப்பா. ஏன்பா அம்மாக்கு பேசவே தெரியாதா? அவங்க அம்மா மாதிரியே வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுறாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை நாள் நான் இங்க இருந்த பரவாயில்ல, என்ன சொன்னா நான் அது அப்படித்தான் அப்படின்ட்டு பழகிப்பேன். அவர் இப்பதான் வந்திருக்காரு. வந்ததும் வராமே இப்படி பேசினா எப்படிப்பா அவர் இருப்பாரு? அதான் அவர் கிளம்பிட்டாரு. இப்படியெல்லாம் பண்ணுறது அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி அர்த்தம் இல்லையா? எங்களுக்கு 40 நாள் கழிச்சு கயிறு கட்ட வேண்டாம், 20 நாள் கழிச்சு எங்களுக்கு கயிறு கட்டிடுங்க, நாங்க சீக்கிரமா கிளம்பிடுறோம். ஆமா, இங்க இருந்தா என் புருஷனை நீங்க ஒரு ஒரு வாட்டியும் அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு தேவையில்லை, பிடிக்கவும் இல்லை. கரெக்டா சொன்னக்கா, நானும் இங்க இருந்து கிளம்பலான்னு தான் இருக்கேன். என்னடாச்சு நீ ஏன் கோவமா இருக்க? பாருக்கா, இத்தனை வருஷம் உனக்கு தான் குழந்தை இல்ல, 2 வருஷமா. இப்ப தானே எங்களுக்கும் கல்யாணம் இருக்கு. கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? மாச கணக்கு தானே ஆகுது, வருஷ கணக்கு ஒன்றும் ஆவலியே. உன்னை என்னைக்காச்சும் கேட்டுருக்கா ஆமக்காரி குழந்தைய பெத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல. அப்போ இப்பதான் அவளே ஏதோ மனசு மாறி அவங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டுட்டு அவளே ஒழுங்கா இருக்கா. இப்ப என்ன பார்த்து ஒரு பிள்ளை வைக்கிறதுக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா. அவளுக்கு கஷ்டமா இருக்காது என்னதான் இருந்தாலும் சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. உன் மாமாவும் இப்பதான் வருத்தப்பட்டுட்டு போறாரு. சரி, நாங்களும் எங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்புறோம்டா தம்பி. 20 நாள்ல இங்க இருந்தா இவளே அசிங்கப்படுத்தி எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியேறிடுவா, என் மாமியார் மாதிரி. இப்பா நீ தான் சொல்லணும் அம்மா கிட்ட. ஆமா, மூஞ்சி இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தே ஒரு பிரயோஜனமும் இல்ல. இல்லைன்னா நானே பொண்டாட்டி எங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க கிளம்பிடுவோம் சொல்லிட்டேன். சரியா, நான் அம்மா கிட்ட சொல்றேன் இனிமே இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி நீங்க கிளம்புறேன்னு சொல்லாதீங்க ஐயா, எனக்காண்டி பொறுத்து இருங்களேன். சரி. ஏன்பா நீயும் தானே பக்கத்துல இருந்து சத்தம் போட மாட்டியாப்பா? ஏம்மா நான் எவ்வளவுதான் சொல்றது, சத்தம் விட்டுட்டு தான் வரேன். அவளுக்கு உரைக்க மாட்டேங்குதுன்னா என்னத்த பண்றது சொல்லு. என்னமோ. ஏட்டி செல்லத்தாயி, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்கவ உட்காந்துக்கிட்டு? போனவளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காளாம் இவ. அவளை பத்தி தான் தெரிஞ்ச விஷயம் தானே. அவ அப்படிப்பட்ட ஆளுன்னு தான் எனக்கு முன்னாடியே தெரியும். அதை தானே அப்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க நீ என் சொல்லு பேச்சு கேட்டாதானே? இப்போ உட்காந்து ஐயோ குய்யோ அழுதுகிட்டு இருக்க, என்னத்த சொல்லுறதுன்னு தெரியல. இங்க பாரு செல்லத்தாயி, இப்படியே அழுதுகிட்டு அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா சரிப்பட்டு வராது. அவளை தான் சொல்ல முடியும் என்னால. ஆமா, உன் அவனை கூப்பிட்டு இங்க வச்சுக்கிற வேலையை பாரு. இல்லைன்னா அவனோ மாமியார் கூடயே அப்படியே இருந்துப்பான். தனியா வீடு கட்டுற பிளான்ல தான் இருக்காங்க. இப்ப அவன் கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் எழுதி வைக்கேன், என் கூடயே இருங்கயா அப்படின்னு சொல்லு. என்ன சொல்றா? அது எப்படி அத்தே அவங்க ஒத்துப்பாங்க? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏதோ நான் சொல்ல போய் அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. இல்லைன்னா சின்ன பொண்ணு நினைக்கலன்னா அதுவும் நடந்திருக்காது. ஆமா, இவங்க சும்மா சும்மா நினைச்சப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நாங்க கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அவங்க தனியா அப்பமே வீட்டுக்கு தனியா காசு கொடுத்துட்டாங்க கட்டுறதுக்கு. கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? அப்போ போய் உன் பிள்ளைங்களை முதல்ல பாரு, இங்க வந்துட்டா ஊரு கதையை கேட்கறதுக்கு. ஆமா, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதானே, நம்ம ஒண்ணு சொல்லிடக்கூடாதே இந்த கிழவிக்கு. அப்படியே வந்துருவா நம்ம கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு. அவளை ஏன் சத்தம் போடுறா? அவ சொல்றதும் சரிதான். நம்ம ஆனா அவனா பெரியவங்க வீட்டை விட்டு வெளியே போய் இது யா வீடுன்னு சொல்றோம். ஆனா நம்ம கடைசி காலத்துல பார்க்க போறது அவங்க தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறோம். அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பே. இங்க பாருடி, நான் சொல்றேன் கேட்டுக்கோ பஞ்சு. சொத்தை எழுதி கொடுத்தா மட்டும் வந்துருவாங்களா என்ன? இந்த சொத்து எல்லாம் அவனுக்கு தான். நான் ஏதோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்களே, அந்த கணக்குல ஏதோ பேசி விட்டேன். இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். என்ன பண்ணுறது? யாரும் இல்லாத அனாத மாதிரி கிடக்கேன். இங்க பாரு, அதுக்கு நான் சொல்றேன், ஒரு பிளான போடுவோம். 2 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் அவங்கள இங்க வர வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவோம். என்ன சொல்றா? நீ சொல்றது சரிதான். என்ன பண்ணா இங்க வருவாங்க? ஒண்ணும் வர மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு வழியா தூங்க வச்சுட்டோம். வேலையெல்லாம் செய்வோம். இருக்கிற வேலை எம்மா நிறைய வேலை கிடக்கு. வசந்தி, வசந்தி வீட்டுல இருக்கியா? எப்படி என்ன புஷ்பக்கா குரல் கேட்ட மாதிரி இருக்கியாக்கா? வீட்டுலதான் இருக்க, வாங்க. யாங்கோ, ஏன் வரும்போது கோவமா வரீங்களா? என்னாச்சு? என்னத்த சொல்ல, இல்ல என் மாமியாரத்தான். ஆமா, அங்க விஷயம் தெரியுமா உனக்கு? இவ இருக்கால ராதிகா, அதான் நாத்து. அவ அவங்க அம்மைய விட்டுட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாலாமா. என்னக்கா சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாட்டி, அதான் அந்த பொம்பளை யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. தேவைதான் அந்த பொம்பளைக்கு. நம்மளாம் எவ்வளவு சொன்னோம் அவளை நம்பாதன்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லுல கேட்டுச்சா? என்ன கூடக்கா இந்த ரோஸ் வச்சு தெரியுதுன்னு அதுக்கு என்ன பார்த்து ஒத்த ரோசான்னு கூப்பிட்டு கிண்டல் அடிக்கோங்கக்கா. என்ன எனக்கு என்ன தெரியாமையே இருக்கி? என்னையே என்னென்ன பேச்சு பேசிச்சு அந்த கிழவி. இன்னைக்கு நல்லவ மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என் மாமியார் காரி இருக்கால, அவளுக்கு எவ்வளவு பட்டாலும் உரைக்காது. இன்னைக்கு போயிட்டு நான் சின்ன பொண்ணையும் சின்னதாரையும் கூட்டிக்கிட்டு வரேன், அதுக்கு ஒரு பிளான போடுவோம்னு சொல்லிட்டு 2 பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது 2 திருந்தாத கேசுக்கா. ஆமா, 2 எவ்வளவு பட்டாலும் திருந்தாதீங்க. என்னத்த சொல்றது? ஆமா, அதுவும் சரிதான்.
அதை தாண்டி நானும் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க வானா வரைக்கும் போனா பிறக்கும் உங்க வீட்டுல வேலைக்காரியா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என் மாமியாரும் உடனே என்கிட்ட சண்டைக்கு வரா. இவளுக்கு முதல்ல சோத்துல பாயாசத்தை கலந்து கொடுக்கணும்டி நானு. என்னக்கா சொல்றா? பின்ன என்னடி சும்மா சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு என் புருஷங்கிட்ட அடியை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்குடி. இது எப்ப பார்த்தாலும் அடி கொடுத்துக்கிட்டு கிடக்க அவனை எனக்கு. சரி சரி எல்லாம் மாறும்.